ஹலோ ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது. உனக்கு கேக்குதா? கேக்குது. ம். ஸ்கிரீன் ப்ரோ தெரியுதா? இது ஓகே ப்ரோ. இப்போ ம். இப்போ எப்படி ப்ரோ நீங்க 2 கிளாஸ் தானே? ஆமா. இன்னைக்கா? ஆமா ஆமா ப்ரோ, இதுவே 2 ரொம்ப கிளாஸ் தான். நேரம் சாட்டர்டே சண்டே போயிருச்சு. நான் எடுக்கிறேன். சரி, ஓகே. ப்ரோ. ஓகே, நான் பார்க்குறேன். நான் சொல்றேன். ஒரு நிமிஷம். ஓகே. சரி, இப்போ இது தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஃபிஃபோவா ப்ரோ இது? ஸ்கிரீன் தெரியுது இல்ல? சொல்லு ப்ரோ. சரி, இப்போ என்ன பண்ணேன், அந்த ஸ்ட்ரிங் அப்படியே நான் மேலே எழுதி வச்சிட்டேன். ஓகேவா? இங்கே மேலே எழுதி வச்சிருக்கேன் ஸ்ட்ரிங் அப்படியே. ஓகேவா? இப்போ ஃபிஃபோ படி என்ன பண்ணுவோம், நார்மலாக 1 2 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணுறது தான். 1 2 3 வரைக்கும் ஆட் பண்ணிடுவோம். கரெக்டாக? அதை ஆட் சரி ப்ரோ. பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுவோம், லீஸ்ட் கடைசி ஃபர்ஸ்ட் யாரை ஆட் பண்ணானோ அவனை திருப்பி தூக்குவேன். 4 தூக்குவேன். அதுக்கப்புறம் 2 ஆட் பண்ணனா ஸோ 1 தூக்குவேன். கரெக்டா? இந்த மாதிரி. ம். இது வந்து மெயினாக ஃபிஃபோ வந்து எப்பவுமே இந்த ஆர்டரில் தான் போகும். இந்த இப்படி போகும், இப்படி 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 தான் போகும். ஃபிஃபோ எப்பவுமே இந்த ஆர்டரில் தான் போகும். பார்த்துக்கோ. சேஞ்ச் இல்லைன்னா ம். மட்டும் நடுவில் சேஞ்ச் இல்லாமல் ஒரு லைன் வரும். சரி ப்ரோ. மற்றபடி எப்பவுமே இந்த ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணும் ஃபிஃபோ. இது இப்போ அதில் இந்த ரவுண்டு பண்ணியிருக்காங்களா, எங்கெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கோ அங்கெல்லாம் ரவுண்டு பண்ணியிருக்காங்களா, அங்கெல்லாம் என்ன வரும், அங்கெல்லாம் பேஜ் ஃபால்ட் வரும். கரெக்டாக? பேஜ் ஃபால்ட், இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட், இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட், இங்கே ஒரு பேஜ் ஃபால்ட் எல்லாம் வரும். கரெக்டாக? அப்போ சேஞ்ச் மொத்தம் எத்தனை? ஆகாததெல்லாம் பேஜ் ஹிட். ஆமாம், மற்றெல்லாம் பேஜ் ஹிட். அப்போ மொத்தம் எத்தனை பேஜ் ஃபால்ட் வருதுன்னு பார்த்தா 9 பேஜ் ஃபால்ட் வருது. ஓகேவா? ஆ ம். இப்போ அடுத்து எல்லாரையும் வர லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டுன்னு வரேன். இங்கே என்ன பண்ணுவோம், 1 2 3 எப்பவும் போல ஆட் பண்ணிடுவோம். கரெக்டா? ஆமா இப்போ 4க்கு வரேன். ஓகேவா? இந்த 4க்கு வர்றதுக்கு முன்னாடி ஆமா நீ லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு ஈஸியாக பண்ணுறதுக்காண்டி இப்படி எழுதிக்கோ. ஓகேவா? இப்போ கடைசியாக நீ யாரை ஆட் பண்ண? 3 தானே ஆட் பண்ண இந்த இடத்துல கடைசியா. அப்போ ஆமா அவனை ஆமா. என்ன பண்ணிக்கோ, ஒன் ரீசெண்ட்னு போட்டுக்கோ. ஒன் ரீசெண்ட். அவனுக்கு முன்னாடி யார் ஆட் பண்ண? 2 ஆட் பண்ண. கரெக்டா? அவனை 2 ரீசெண்ட்னு வச்சுக்கோ. ஓகேவா? இவன் ஒன் ரீசெண்ட், இவன் 2 ரீசெண்ட். ஓகேவா? இப்போதைக்கு நீ இந்த ஸ்ட்ரிங் வரைக்கும் தான் இருக்கு. ஓகேவா? இந்த தேர்ட் ஸ்ட்ரிங் வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோ. உனக்கு இவ்வளோ தான் இருக்கு. ஓகேவா? இப்போ இவன் ஒன் ரீசெண்ட், இவனை இப்போ தான் ஆட் பண்ணியிருக்க. 2 ரீசெண்ட் வந்து போனதில் ஆட் பண்ண. ஓகேவா? இப்போ 4 உள்ள ம். ஒருத்தன், 4ன்னு ஒருத்தன் உள்ள வரான். கரெக்டா? 4ன்னு ஒருத்தன் உள்ள வரான். அப்போ இவனை எங்க ஆட் பண்ணணும்னா, இந்த ஒன் ரீசன்ட்டும் 2 ரீசன்ட்டும் இல்லாத இடத்துல இவனை கொண்டு போய் ஆட் பண்ணணும். புரிஞ்சா? ஒன் ரீசன்ட்டும் 2 ரீசன்ட்டும் இல்லாத இடத்துல இவனை ஆட் பண்ணணும். ப்ரோ அந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாமே ப்ரோ. ரீசெண்டா அதுதான் எதுவுமே அந்த மாதிரி அதுதான் அந்த நான் மாதிரி சொல்றேன். அது அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு பண்ணுங்க. புரியறதுக்காண்டி ஈஸியா எழுதி வச்சிருக்கேன் இங்க. அங்கேயும் இதே தான் சொன்னேன். அதாவது ரீசெண்டா இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணியிருக்கோம், இவனை தான் ரீசெண்டா யூஸே பண்ணல. அதனால இங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ 4 2 3 இங்க வந்துட்டோம். இப்போ யாரை ரீசெண்டா, ஃபர்ஸ்ட் ரீசெண்டா யாரோ யூஸ் பண்ணியிருக்கோம், இவனை யூஸ் பண்ணியிருக்கோம். இவனுக்கு முன்னாடி ஓ. யாரை யூஸ் பண்ணோம்? 3 யூஸ் பண்ணோம். கரெக்டா? ம், ம், ம். அப்போ யாரை நம்ம யூஸ் பண்ண? 2. அடுத்த 1 வந்துச்சுன்னா இந்த 1 வந்து 2 ரீப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்க 3ன்னு ஒன்று வருது. 3 வந்து எந்த சேஞ்சுமே பண்ணல. ஆனாலுமே இந்த 3 தான் நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ணதா அர்த்தம். ஓகேவா? அப்போ இவன் ஒன் சரி. ரீசெண்ட், இவன் 2 ரீசெண்ட். ஓகேவா? அடுத்து இங்க 0 வரும்போது இந்த 4 ரீப்ளேஸ் பண்ணுவான். இந்த மாதிரி வரும். ஓகேவா? இது எல்லாரையும். இங்க பார்த்தீங்கன்னா எத்தனை பேஜ் ஃபால்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 5 மொத்தம் 8 பேஜ் ஃபால்ட் வருது. கரெக்டா? இங்க 9 வந்துச்சா, இங்க 8 ஆயிருச்சா பேஜ் ஃபால்ட்டு. ஸோ ஒன்று குறைஞ்சிருச்சு. ஓகேவா? அடுத்து ஆப்டிமலுக்கு வரேன். ஓகே. இதுதான் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு எல்லாரையும் தான் கொஞ்சம் போடுறது கஷ்டமா இருந்துச்சு. ஓகேவா? ஆப்டிமல் வந்து செம ஈஸி. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிடுற, 1 2 3 அது மாதிரி போட்டியா? ம், ம். இப்போ என்ன பண்ற, இந்த ஸ்ட்ரிங் இதை மட்டும் பாரு. இந்த 4க்கு அப்புறம் உள்ளவனை மட்டும் பாரு. 4க்கு அப்புறம் உள்ளவன்ல இந்த 1 2 3 ஏதாவது இருக்கா? 1 இருக்கு, 3 இருக்கு. யார் இல்ல? 2 2. இல்ல. கரெக்டா? ஸோ 2 இடத்துல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து திருப்பி 1 தான் வருது. ஸோ 1 4 3 அப்படியே போட்டுரும். அடுத்து 3 தான் வருது. அதனால 1 4 3 அப்படியே போட்டுரும். ஏன்னா 1 இருக்கு, 3 இருக்கு. ஸோ பிரச்சனை இல்லையா? இப்போ என்ன பண்ணியாச்சு, 3 வரைக்கும் வந்தாச்சு. கரெக்டா? இது வரைக்கும் வந்தாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், 0 உள்ள கொண்டு போற போறேன். கரெக்டா? 0வை உள்ள கொண்டு வரணும். கரெக்டா? ம். கரெக்டா? அப்போ 0க்கு அப்புறம் உள்ள நம்பரை பாரு. யார் இருக்கா? 1 இருக்கா, 2 இருக்கா, 4 1 1 2 4 1. அப்போ எனக்கு 1 யூஸ் ஆகுது, 4 யூஸ் ஆகுது. கரெக்டா? 1 யூஸ் ஆகுது, 4 யூஸ் ஆகுது. இதுக்கப்புறம் 0 வரவே இல்லை. கரெக்டா? 3 வரவே இல்லை. ஆமா. 3 வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணுறேன், 3யை நான் ரீப்ளேஸ் பண்ணி 0ன்னு போட்டுடுறேன். ஓகேவா? 3யை ரீப்ளேஸ் பண்ணி 0ன்னு சரி. போட்டேன். திருப்பி இங்கே 1 தான். ஸோ பிரச்சனை இல்லை, நோ சேஞ்ச். 1 4 0ன்னு வந்துடும். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன், 2 உள்ள கொண்டு வர போகிறேன். கரெக்டாக? 2 உள்ள கொண்டு வரணும். அப்போ 2க்கு அப்புறம் யாரெல்லாம் இருக்கா? 4 இருக்கா, 1 இருக்கா. எனக்கு இங்கே 4ம் 1 அப்படியே இருக்கட்டும். நான் யாரை யூஸே பண்ணல. அதுக்கப்புறம் நான் 0 யூஸ் பண்ண போகிறதே இல்லை. அதனால என்ன பண்ணேன், 0 ரீப்ளேஸ் பண்ணி 2 போட்டுறேன். இதுக்கப்புறம் 4 1 தான். ஸோ அதெல்லாம் அப்படியே இருக்கு, நோ சேஞ்ச். இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஃபால்ட் எத்தனை தான் வருது? மொத்தமே 6 பேஜ் ஃபால்ட் தான் வருது. இவ்வளோதான். ஓகே ப்ரோ. மொத்தமே இப்போ இவ்வளோதான். எப்படி ப்ரோ இப்போ எப்படி ப்ரோ வேற கிளாஸ் எப்படி ப்ரோ 9:30 போடலாமா? அப்புறமா அப்புறமா போடுறேன். ம். ஓகே ப்ரோ. 9:30 ப்ரோ எல்லாமே ம். யூடியூப் ஏத்திரு ப்ரோ. ஓகே. எனக்கு ஃபீஸ் அனுப்பிவிட, ரொம்ப டைம் ஆச்சு. நான் நெட் வேற ஃபீஸ் பே பண்ணணும். நெட்டு நாளைக்கு கட் ப்ரோ பண்ணிடுவான். நான் அதான் ப்ரோ, அதான் நான் கேட்டேன் ம். வீட்ல ம்.